குருவினுடைய வீடாக இருப்பதினால் குருவை போல அவர்கள் மிகச் சிறந்து விளங்குவார்கள். அதாவது பொருளாதார ராசி. முதலில் ஒரு தொழிலை விட்டு பிறகு திருமணத்திற்கு பிறகுதான் இவர்கள் தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியத்தில் லாபத்தை அடைகிறார்கள். ராசிநாதன் 5ஆம் வீட்டில் உச்சம் அடைவதனால் இவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் தான் இவர்களுக்கு வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றத்தை பெறுவார்கள். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகைகளில் நாம் எதையாவது பிடித்து கொண்டு மேலே வரமாட்டோமா? ஏதாவது ஒரு தெய்வமாவது நம் கண்ணை திறக்காதா? பல பிறவிகளில் நான் செய்த பாவமும் புண்ணியமும் எங்கே இருக்கிறது? ஏதாவது ஒரு தெய்வம் எடுத்து எழுதி வைத்திருக்கும் அல்லவா? ஒருவேளை இந்த பிறவியில் நான் காரணமே இல்லாமல் ஏன் அவதிப்பட வேண்டும்? ஏன் துன்பப்பட வேண்டும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்கின்ற கவலை உங்களுக்குள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு உதவும். ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு நட்சத்திர கூட்டத்தில் பிறந்திருப்பீர்கள், ஒரு ராசியில் பிறந்திருப்பீர்கள். அந்த வகையில் மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளில் பிறந்த உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் உங்களை காரணமே இல்லாது வந்து காத்து ரசிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த கோவில். கருவில் நீங்கள் இருக்கும் பொழுதே தீர்மானிக்கப்பட்டு விட்டது, இந்த தெய்வம்தான் உங்களை காக்க முடியும் என்று. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான உங்கள் ராசி நட்சத்திரத்திற்கு ரிஷிகள் தந்த, மகான்கள் அருளிய, சித்தர்கள் அருளிய அற்புதமான கோவில்களை நான் கற்றுக்கொண்ட ஜோதிடத்தில் இருந்து உங்களுக்கு தருகின்றேன். நேயர் பெருமக்களே, அதை வரிசைக்கிரமமாக சொல்லுகின்றேன். சில குணங்களையும் சொல்லுவேன், சில குறைகளையும் சொல்லுவேன். கேட்டு நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த கோயிலுக்கு சென்ற மாத்திரத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வளமாக இருக்கும். என் அருமை செல்வங்களே, இதை கடைப்பிடித்து மேன்மையடைய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் வீடு மீனராசி, அதுக்கு அதிபதி குரு பகவான். இது ஒரு நீர் ராசி. ஆக மீனம் உபய நீர் ராசி, பெண் ராசி, ஜீவன் ராசி, இரட்டை ராசி. புண்ணிய நதிகள், நடுத்தர உயரம், அழகான முகம், பொறுமை, புத்தி கூர்மை, சுறுசுறுப்பு, தற்புகழ்ச்சியில் விருப்பம், ஈரல் வியாதி, பித்த சுவாபம், சிறந்த எழுத்தாளர்களாகவும் பேச்சாளர்களாகவும் ஜோதிடத்தில் நல்ல அறிவு ஆகிய குணங்கள் கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடியது தான் 12ஆம் பாவமாகிய மீனராசியின் காரகத்துவம். அப்போ அரசாங்க பதவி, மறைமுக பகைவர்கள், அவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள், உள்நாடு வெளிநாடு கடல் கடந்து பயணம், தூக்கம் இல்லாமை, தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கும் இடம். அப்போ எந்த லக்கணமாக இருந்தாலும் இதனுடைய பலன்கள். அப்போ இந்த ஜாதகருக்கு மீனராசி அன்பர்கள் பொறுத்தளவில் அவர்கள் குருவினுடைய வீடாக இருப்பதினால் குருவை போல அவர்கள் மிகச் சிறந்து விளங்குவார்கள். அதாவது பொருளாதார ராசி. எப்பொழுதுமே அவர்களிடத்தில் ஒரு யோக்கியதா அம்சம் இருக்கும். அவர்கள் வாழ்க்கைக்கு பிறகுதான் அவர்கள் சிறப்படைகிறார்கள். வாழும் பொழுதும் அவர்களுக்கு ஒரு சமயோஜித புத்தி அவர்களிடத்தில் இயற்கையாக உண்டு. 27 நட்சத்திரத்தில் கடைசி நட்சத்திரமாக இருப்பது தான் ரேவதி. அதனால் காலபுருஷ தத்துவத்தில் கடைசியாக இருக்க மீனராசி, அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அப்போ மீனராசியினுடைய குணங்கள் எப்பொழுதுமே எப்பொழுதுமே நீரை சுத்தம் செய்து கொண்டே இருக்கும். தன்னையும் தன்னை சுற்றிலும் உள்ளவர்களையும் பாதுகாப்பதிலும் கருணை உள்ளவர்களாக இருப்பார்கள். 2ஆம் வீடு அவர்களுக்கு நெருப்பின் வீடு, பேச்சு. சில நேரங்கள் சாது மிரண்டால் காது கொள்ளாது, கோபமாக இருப்பார்கள். ராசியிலேயே 4ஆம் இடத்தின் அதிபதி நீச்சமாகிறார். முதலில் வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகங்களில் பொழுதனைக்கு கடன் இருக்கும். 7ஆம் வீட்டின் அதிபதியும் ராசியிலேயே நீச்சமாகிறார். கூட்டு தொழில்கள் சரியாக வராது. அப்போ 7ஆம் இடத்துல நீச்சம், 7ஆம் வீட்டின் அதிபதி 4, 7 ராசியிலே நீச்சம். அந்த வீட்டில் சுக்கிரன் உச்சம். 3, 8 இடமாறி படித்தவர்கள், இடமாறி வாழ்ந்தவர்கள், பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தவர்கள், சகோதரர்கள் வகைகளில் 3ஆம் இடம் என்பது சகோதரஸ்தானம், தைரிய வீரியஸ்தானம். இப்போ 3 ராசியிலே இருக்காங்க.
அது காலபுருஷத்துக்கு 12. ஆக ஜாதகர் பொறுத்தளவில் இளைய சகோதர சகோதரிகள், அதே போல் 8க்குடையவன் லக்கணத்தில் ராசியிலே உச்சமடைகிறார். அப்போ அவர்களுக்கு முதலில் ஒரு கஷ்டம், ஒரு கசப்பு, ஒரு தன்மையை தந்துவிட்டுத்தான் பிறகு அவர்கள் மேலே வருகிறார்கள். சில நேரம் கவனக்குறைவின் காரணமாக தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக்கொள்வார்கள். திருமண உறவு அவ்வளோ தூரம் சிறப்பாக இல்லை. திருமணத்திற்குரிய கிரகமாகிய புதன் அங்கு நீச்சமாகிறார். அதனால் ஜாதகர் பொறுத்தளவிலே பல ஏமாற்றங்களை சந்திக்கிறார். வெளி உலக தொடர்புகளில் ஆர்வமும் தன்னம்பிக்கையும் உடையவராக இருந்தாலும் கூட இந்த மீனராசிக்காரர்களுக்கு 2க்குடையவன் 11ஆம் வீட்டில் உச்சமடைவதினால் முதலில் ஒரு தொழிலை விட்டு பிறகு திருமணத்திற்கு பிறகுதான் இவர்கள் தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியத்தில் லாபத்தை அடைகிறார்கள். ராசிநாதன் 5ஆம் வீட்டில் உச்சமடைவதனால் இவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் தான் இவர்களுக்கு வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றத்தை பெறுவார்கள். பெரும்பாலும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உண்டு, அதில் சின்ன கசப்பும் உண்டு. பூர்வ புண்ணிய சொத்துக்களில் ஏதாவது ஒரு விரயங்களும் ஏற்படும். பல சொத்துக்கள் இருந்தால் அதில் ஏதாவது ஒரு சொத்துக்கள் தான் நிறையும். விரையாதிபதியான சனி பகவான் போய் 8ஆம் இடத்தில் போய் உச்சமடைவதனால் ஏதாவது ஒரு வகையில் அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன்கள், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பை அடையும். 4ஆம் இடத்துக்குரியவன் நீச்சமாகி 4ஆம் இடத்திற்கு பொறுத்தளவில் அங்கே தந்தை வழி சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்களில் ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கத்தான் செய்யும். அப்போ மீனராசி அன்பர்கள் காரணமே இல்லாத ஏதோ ஒரு பழி, பாவம், அசிங்க, அவமானங்களை சந்திக்கின்ற பட்சத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் சன்னதியில் சென்று வணங்கி தீபம் ஏற்றி வழிபட நன்மை உண்டாகும். ஒரு 19, ஒரு 16 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருதோ அவ்வளோ தீபம் போடணும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திருவையாறில் இருக்கக்கூடிய ஐயாரப்பர் கோவிலுக்கு போகணும். அங்கு போய் வணங்கி வழிபட வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ரேவதி நட்சத்திரம் ஓமாம்புலியூரில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று வணங்கி வழிபட மேன்மை உண்டாகும். இந்த 3 கோயில்களும் மீனராசியில் இருக்கிற நட்சத்திரம். இதையெல்லாம் கரெக்டாக எழுதி வைத்து கொண்டு அந்த கோவிலுக்கு முறையாக வணங்கி வழிபட்டால் கண்டிப்பாக இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை காத்து ரட்சிக்கும். வணக்க நேயர்களே, இப்போ நாம் மேசராசி சொல்லியிருக்கிறோம், எல்லா ராசிக்கும் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் முதல்ல நீங்கள் குறிச்சுக்கணும். ஏன்னா ஐயா வளவலன்னு பேசுகிறாரேன்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்காகவே ஒரு 5 நிமிஷம், 7 நிமிஷம், 8 நிமிஷம் ஒரு வீடியோனா அதை முழுமையாக பாருங்கள். வேகமாக ஸ்கிப் பண்ணி போய் பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டு குறித்து வைத்து கொண்டு அந்த வார்த்தையை 2 தடவை கேளுங்க. அது கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அந்த கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், நோட் பண்ணுங்கள். உங்கள் பிறந்த நட்சத்திரம், பிறந்த கிழமை அன்னைக்கு உங்கள் குடும்ப சகிதமாக போங்க. அங்கே போய் விளக்கு போடுங்கள், 6ஆம் முறை உட்காருங்கள். முதல் நாளே போய் அந்த சேத்திரத்தில் தங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச பாவ சாபம்லாம் போயிடும். நீங்கள் பல பிறவிகளில் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருந்த தேவதை தான் நான் ஐயா குறித்து கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக பொறுமை, சகிப்புத்தன்மையோடு கொஞ்சம் காசு செலவழித்து நிதானத்தோடு இருந்து கோயிலில் எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு எனர்ஜி வரும். அதை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற என்னுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.